ஒரு நிமிஷம் கூட என்னால் சிரிப்பை நிறுத்த முடியாது. அப்படி மீறி நான் நிறுத்தினேன் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நடிகை லைலா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரகசியம் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த நடிகைகளில் ஒருத்தவங்க தான் நடிகை லைலா. ஹிந்தியில் நடிகையாக அறிமுகமான இவங்க அதுக்கப்புறமா மலையாளத்தில் தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. விஜயகாந்தோட நடிப்பில் வெளிவந்த கல்லழகர் அப்படிங்கிற திரைப்படம் மூலயமா தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களினுடைய படங்கள்லையுமே இணைந்து நடித்து முன்னணி நடிகையாக மாறினாங்க. 2006ஆம் ஆண்டிலிருந்தே சினிமாவிலிருந்து விலகி குடும்பத்தோட செட்டிலான லைலா கடந்த 2022 வெளிவந்த சர்தார் திரைப்படம் மூலியமா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டாக விஜயனுடைய கோட் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் சிரிப்பு நோயால் அவதிப்படுறதா லைலா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குது. இது குறித்து அவங்க பேசும்போது, நான் சிரிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னால் சிரிக்கிறத நிறுத்தவே முடியாது. அப்படி நிறுத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணேன்னா என்னோட கண்கள்லேருந்து கண்ணீர் தானாகவே வந்துடும். பிதாமகன் ஷூட்டிங் அப்போ ஒரு நிமிஷம் சிரிக்காமல் இருக்குமாறு விக்ரம் சார் என்கிட்ட சவால் விடுத்தாரு. ஆனால் என்னால் 30 வினாடிகள் கூட நிறுத்த முடியலை. ஸோ நான் அதை 30 வினாடிகள் சிரிக்காமல் இருக்கவும் என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பொல பொலன்னு கொட்டிருச்சு. என்னுடைய மேக்கப் எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நடிகை லைலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த வினோதமான நோய் குறித்து இப்போ மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைலா கிட்ட மக்களுக்கு பிடித்த விஷயமே அந்த சிரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வர நிலையில் அது அவங்களுக்கு ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.